வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரண்மனை 4 படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரண்மனை 4 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, ராசி கண்ணா, தமனா, யோகி பாபு, கோவை சரளா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படம் பார்த்து என்ன மாதிரியான ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அரண்மனை படத்தோட 3 பாட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். ஸ்டோரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கே இந்த ஸ்டோரி தான் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி மூமெண்ட் சீன்லாம் அவ்வளோக்கா இந்த படத்தில் வைக்கல. சில சீன்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது த்ரில்லிங்காகவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாக் அப்படிங்கிற ஒரு டீமன் வரும். அந்த டீமன் வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பயங்கரமாக இல்லை, த்ரில்லிங்காக இல்லை. அந்த டீமன் வரிசையெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பயங்கரமான சீன், த்ரில்லிங்கான சீன்லாம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வெறித்தனமாக இருந்திருக்கும். நம்ம சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படம் ஒரு பேய் படம் அப்படிங்கிறதே மறந்துட்டாரு போல. என்னமோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் தமனா அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் தமனா அவங்களுக்கு கொஞ்சம் தான் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்கலாம். தமனா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பேயாக தான் காமிச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு நல்ல ஆவியாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ராசி கண்ணா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பெருசாக ஆக்டிங்லாம் ஒன்றும் இல்லை, வராங்க போகிறாங்க அந்த மாதிரியான சீன் தான் இருக்குது. ராசி கண்ணா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா சுந்தர் சி அவர் பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர் நீட்டாக பெஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க சொன்னதுதான் சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் எமோஷன் சீன், விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் தரமாக சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் காமெடி சீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பிடிவி கணேஷ், யோகி பாபு இவங்க இருக்கும் போது காமெடி சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறமா இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் எல்லாமே கொலமாசா பண்ணிட்டாங்க. அச்சோ சாங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த சாங்கில் தமனா, ராசிகண்ணா இவங்க 2 பேருமே வேற லெவலில் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தில் கடைசியில் ஒரு அம்மன் சாங் வரும். அந்த சாங்கில் குஷ்பு, சிம்ரன் இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அவங்க 2 பேருமே செமையாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த படத்தை சூப்பராக கொண்டு போனாங்க, ஆனால் கடைசியில் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வெறித்தனமாக செமையான ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இந்த அரண்மனை 4. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. அரண்மனை 4 படத்தை பார்த்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.